Next example, one number is half of the other. அதாவது ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் விட பாதியா இருக்கும்னு சொல்றாங்க. பாதி பங்கு தான் இருக்குன்றாங்க. இப்ப அதோட டிஃபரன்ஸ் வந்து 51ன்னு எடுத்துட்டா அந்த நம்பரை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்ப செகண்ட் நம்பரை வந்து அதோட ஹாஃப்னு சொல்றதுனால எக்ஸ் டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ், ரெண்டாவது நம்பர் வந்து அதோட ஹாஃப்ன்றதுனால எக்ஸ் பை 2ன்னு எழுதிக்கலாம். இப்ப டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு 51ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டிஃபரன்ஸ்னா ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பரை நான் மைனஸ் பண்ணோம். அப்ப ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், இன்னொரு நம்பர் என்னன்னு எழுதியிருக்கோம், எக்ஸ் பை 2ன்னு எழுதியிருக்கோம். அப்ப ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை 2 இஸ் ஈக்குவல் டு 51. இப்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 2 வந்து இங்க மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வந்துரும், 2x மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு 51. அப்ப 2x மைனஸ் எக்ஸ் divided by 2 is equal to 51. இப்ப இந்த மேல வந்து 2x and minus x ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வந்துரும், x ன்னு வந்துரும். So x divided by 2 is equal to 51. இப்ப அடுத்த ஸ்டெப்ல இந்த 2 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x is equal to 51 into 2. 51 into 2 னா என்ன ஆன்சர், 102. அப்போ ஒரு நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ்ன்றது 102ன்றது கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இன்னொரு நம்பர் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், எக்ஸ் டிவைடட் பை 2. அப்ப எக்ஸ் டிவைடட் பை 2 அப்படின்னாக்க இங்க எக்ஸுக்கு 102 டிவைடட் பை 2னாக்க 51. அப்ப ரெண்டாவது நம்பர் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், 51ன்ற ஆன்சர். அப்ப ஒரு நம்பர் 102னா அதோட ஹாஃப் வந்து 51 இன்னொரு நம்பர்.